வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சோகமா இருக்கும் போதும் சந்தோஷமா இருக்கும் போதும் உங்களுடைய பலவீனத்தை மட்டும் ஒரு நாளும் அடுத்தவங்க கிட்ட உளறி வச்சிடாதீங்க. ஏன்னா அது அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க கூடிய வஞ்சகர்கள் நிறைந்த உலகம் இது. சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ரகசியங்களை, உங்களுடைய பலவீனத்தை அடுத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க. இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்லிய வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுக்கு எஜமான். ஆனா நீங்க சொல்லாத வார்த்தைகளுக்கு நீங்க எஜமான். சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பலவீனத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்க தான் ராஜா அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க பேசுறத ரொம்ப ஆவலா கேட்டுட்டு இருக்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அவங்களே, அந்த சில உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களே கண்டிப்பா ஒரு நாளைக்கு நீங்க பேசுறத தொல்லையா நினைக்கக்கூடிய காலம் வரும். சோ எல்லார்கிட்டயுமே கொஞ்சம் அளவா பேசுங்க, அதுதான் நல்லதுங்க. வாழ்க்கை கொஞ்சம் கடினமான தேர்வு தான். இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்வுல நிறைய பேர் தோத்து போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய கேள்வி தாள் இருக்கு பாத்தீங்களா, அது வேற வேறன்னு தெரியாமலே அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இங்க நிறைய பேரோட வாழ்க்கை தோல்வியில போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழுங்க. அடுத்தவங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு அதை பார்த்தே மனசு புழுங்கி போய் பொறாமப்பட்டு உங்களுடைய வாழ்க்கைய நீங்க கெடுத்துக்காதீங்க. அதுதான் இன்னைக்கு நான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் தயவு செஞ்சு எல்லாரோட வாழ்க்கையிலுமே புரிஞ்சுக்கோங்க. அவங்க கிட்ட பணம் இருக்கு, அவங்க அப்படி இருக்காங்க. நம்மளை விட கீழே எத்தனை பேர் இருக்காங்க, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இன்னைக்கு நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை எத்தனை பேர் வாழ நினைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கனவா கூட இருக்கலாம். சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கை வரம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும்னு நினைச்சுக்கோங்க. இங்க ஒரு கவனக்குறைவான வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த வார்த்தை சர்ச்சையில போய் முடியும். ஒரு கடுமையான வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுடைய வாழ்க்கையவே முறிச்சிரும். இன்னும் ஒரு சில கசப்பான வார்த்தைகள் உங்களை வெறுக்க வச்சிரும். சோ முடிஞ்ச வரைக்கும் பேசும்போது வார்த்தைய கவனமா பார்த்து பேசுங்க. ஏன்னா நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகளை மறுபடியும் திரும்ப பெற முடியாது. ஒரு அடி அடிச்சிட்டீங்க அப்படின்னா கூட அந்த அடி மறுத்து போயிடும், மறந்து போயிடும். சோ மறுபடியும் நீங்க அந்த பேசின வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நீங்க எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த வார்த்தைகள் அவங்கள படுத்தின காயத்தை நீங்க எவ்வளவு தடவை மன்னிப்பு கேட்டாலும் சரி பண்ணவே முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில ஒரே ஒரு காமெடி சீனை பார்த்து நம்மளால 10 முறை சிரிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆனா ஒரே ஒரு பிரச்சனைய நினைச்சு மட்டும் நம்ம 1000 முறை அழுதுகிட்டே இருக்கிறோம். அது ஏன்னு இன்னைக்கு வரைக்கும் புரியல. தயவு செஞ்சு சொல்றேங்க, ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுல இருந்து வெளியில வர பாருங்க. அதை எப்படி சரி பண்ணணும்னு யோசிங்க. அதையே நினைச்சு உங்களுடைய வாழ்க்கைய வீண் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. இங்க தேவையில்லாத வாக்குவாதம் இருக்கு பாத்தீங்களா, அது சண்டையில போய் முடியும். ஆனா தேவையான மௌனம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுங்க. இங்க கதறி அழவும் முடியாம, கண்ணீரை அடக்கவும் முடியாம, கலங்கியபடியே வீதியில எத்தனையோ பேர் நடந்து போயிருக்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நாமளும் அப்படி ஒரு கஷ்டத்தை என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அனுபவிச்சிருப்போங்க. இது எல்லாரோட வாழ்க்கையிலுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இங்க பிரச்சனை பண்றதுக்கும் வம்பெழுக்கிறதுக்கும் ஒரே ஒரு வார்த்தை போதுங்க. ஆனா அன்பை அடுத்தவங்களுக்கு வழங்குறதுக்கும் அதை புரிய வைக்கிறதுக்கும் தான் இங்க 1000 வார்த்தைகள் இருந்தாலும் அது பத்தவே மாட்டேங்குதுங்க. இங்க கோவப்படுறவங்க கிட்ட உரிமையோட மன்னிப்பு கேட்கலாம். ஆனா வெறுக்கிறவங்க கிட்ட காரணம் கூட சொல்லாம அந்த இடத்தை விட்டு நீங்க நகர்ந்து வந்துடுறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. சில உறவுகளை வலுக்கட்டாயப்படுத்தி நம்ம இருக்க புடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். தயவு செஞ்சு சொல்றேங்க, அவங்களுடைய பொய்யான அன்பை இழுத்து நீங்க புடிச்சு வச்சுக்கிட்டு அவங்களுடைய அன்பை நீங்க பெறுவதை விட தனிமையா இருக்கிறது எவ்வளவோ மேல் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. வார்த்தைகள் எப்போதுமே, என்னைக்கு நீங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்க அப்படியே அமைதியா இருக்கிறாங்களோ, நம்ம கிட்ட சகஜமா பேசுறவங்க மௌனமா இருக்கிறாங்க அப்படின்னா
அந்த இடத்துல வார்த்தைகள் மௌனம் எந்த இடத்துல காக்கிறதோ அந்த இடத்துல நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு முகம் கொடுத்த கூட பேச முடியாத அவங்க கிட்ட எனக்கு பேசவே பிடிக்கல அப்படின்னு நம்ம ஒரு சிலர்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அவங்களதான் கொஞ்ச நாளைக்கு முன்னால மூச்சுக்கு ஒரு தடவை அவங்களுடைய முகத்தையே காணுறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா இதுதான் இந்த வாழ்க்கை. மனுஷனோட வாழ்க்கை எப்ப வேணாலும் எந்த நிமிஷத்துல வேணாலும் எப்படி வேணாலும் மாறும் அப்படிங்கறதுதான் உண்மை. அதே மாதிரி எவ்வளவு வேணாலும் உங்களுடைய வாழ்க்கையில வளைஞ்சு கொடுத்து போங்க. அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு இருந்து பழகிக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனா ஒரு நாளும் உடைஞ்சிடாத பாத்துக்கோங்க உங்களுடைய தன்மானத்தை. சோ என்னதான் நீங்க உறவுகள் அப்படின்னு அடுத்தவங்களுக்காக இறங்கி போனீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல உங்களுடைய சுயமரியாதைய உங்களுடைய தன்மானத்தை நீங்க விட்டு கொடுக்காத இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கான மரியாதை கிடைக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இங்க நம்மள யாருமே காயப்படுத்துறது இல்ல, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்க உங்களை மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறதோ காயப்படுத்துறதோ அடுத்தவங்க உங்களை பண்றதே கிடையாதுங்க. தேவைக்கு அதிகமா அடுத்தவங்களுக்கு நீங்க உரிமையை கொடுத்துட்டு அடுத்தவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பேசுறதுக்கான அந்த ரைட்ஸை நீங்க கொடுத்துட்டு அவங்க என்ன காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றது 1% கூட நியாயமே கிடையாதுங்க. சோ என்னைக்குமே யாருக்குமே அளவோட அவங்களுக்கு உங்களை விமர்சனம் பண்றதுக்கு ஆன தகுதியை கூட அடுத்தவங்களுக்கு நீங்க அளவோட கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மரியாதை எப்போதுமே உங்களுக்கு இருக்குங்க. அதை விட்டுட்டு ரொம்ப ஓவரா அவங்க என்னதான் கலாய்ச்சாலும் அவங்க என்னதான் உங்ககிட்ட உங்களை அவமரியாதை பண்ணாலும் நீங்க அந்த இடத்துல அமைதியா போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசியில உங்களை ஏறி தலைமையில உட்கார்றதுக்கு தான் பாப்பாங்க, உங்க தலையில மிளகா அரைக்கிறதுக்கு தான் பாப்பாங்க. ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. இல்ல இங்க சில மனுஷங்களுடைய கோபம் இருக்கு பாத்தீங்களா, அது எந்த அளவுக்கு ஆபத்தானதோ அதே மாதிரி ஒரு சில மனுஷங்களுடைய மௌனம் இருக்கு பாத்தீங்களா, அது அதை விட ஆபத்தானது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இங்க இன்பத்திலையும் துன்பத்திலையும் நம்ம மனசு விட்டு பேசுறதுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னா அந்த சந்தோஷத்தை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கோ இல்ல சோகமா இருக்கும்போது அந்த சோகத்தை ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்றதுக்கும் நம்ம கூட யாருமே இல்லைங்கிற அப்பதான் நம்மளுக்கு புரியும். உண்மையான அன்பினுடைய அந்த அருமைய நம்ம அந்த நேரத்துல தாங்க புரிஞ்சுக்க முடியும். இங்க அனைவருமே எல்லாரும் நம்ம கூட இருந்துமே நாம இந்த இடத்துல அனாதையா இருக்கோம் அப்படின்னு நாம உணர்றோம் அப்படின்னா உங்களுடைய உண்மையான அன்பை ஆழமான அன்பை யாருக்கிட்டயோ நீங்க இழந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எந்த உறவா இருந்தாலும் சரிங்க, ஒரு நாளைக்கு பிரிவு அப்படிங்கிறது நிச்சயம்தான். சோ நாம நேசிக்கிற எல்லாருமே நம்ம கூடவே இருந்துட்டாங்க அப்படின்னா இங்க நினைவுகளினுடைய மொழியையும் பிரிவினுடைய வழியையும் நம்மளால உணரவே முடியாது கடைசி வரைக்கும். சோ வாழ்க்கை ஒரு இடத்துல உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு அனுபவமா இருக்கும். அதை தாண்டி நீங்க உங்க வாழ்க்கையில எப்படி முன்னேறீங்க அப்படிங்கிறது தான் இந்த வாழ்க்கையில உங்களுக்கான வெற்றி பாதை நிர்ணயிக்கப்படும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.